அடுத்து இந்த காணிக்கை பெருவிழா நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகிறது? என்ன செய்தியை உணர்த்துகிறது? நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி ஆண்டவரே இயேசுவே அப்படி அர்ப்பணிச்சாங்க. அவர் தன்னையே உலகிற்கு கொடுத்தார். அப்ப நம்மையும் நாம் ஆண்டவருக்கு என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும். உரோமை அரசன் கொன்ஸ்டாண்டியூஸ் குளோரஸ் என்பவர் பதவி ஏற்கிறார். அப்பொழுது நிறைய கிறிஸ்தவர்கள் அரண்மனையிலும் அரசபையிலும் நிறைய உயர் பதவிகளை வகித்தார்கள். அப்ப இவனுக்கு என்னடா இது, இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா, சரி பரவாயில்ல, இவங்க உண்மையிலே வேலைகளை நல்லா உண்மையா செய்யறாங்களா, இயேசுவுக்கு உண்மையாக இருக்கிறார்களா அப்படின்னு செக் பண்ணணும், சோதிக்க அறிய விரும்பினான். இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கட்டளை போட்டான். இயேசுவுக்கு யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கிடையாது, போ, இயேசுதான் எனக்கு முக்கியம், இயேசுக்கு நான் பிரமாணிக்கமா இருப்பேன் அப்படின்னா இங்க அரண்மனையில் பதவி கிடையாது. உனக்கு இந்த பதவியை ஏற்கனவே நீ வதிக்கின்ற பதவியை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும். உரோமை கடவுளுக்கு நீ தூபம் காட்ட வேண்டும், வழிபட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு, குழப்பம், என்ன செய்யடா, இது பதவியா ஆண்டவரா, ஐயோ பதவி பறிவாயிருமே. அப்போ ஒரு சில பேர் நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படின்னுட்டு பதவிதான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு இயேசுவை மறுதலித்து விட்டார்கள். ஆனால் பலர் பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், பணம் வேண்டாம், எங்களுக்கு இயேசு ஒருத்தரே போதும் என்று இயேசுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள், இயேசுக்கு சான்று பகிர்ந்தார்கள், பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறும் பொழுது இந்த அரசன் பார்க்கின்றான், கொன்ஸ்டாண்டியூஸ் குளோரஸ் அரசன், இந்த ஒரு இயேசுவுக்காக தான் வகித்த எவ்வளவு பெரிய உயர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா இந்த வெளியே போற அவ்வளவு பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த அரண்மனையிலே கொடுக்கப்படுகின்ற பணிகளுக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப இவங்க தான் உண்மையான பணியாளர்கள், இவங்களுக்கு தான் அந்த பணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி தூர எறிஞ்சிட்டு வெளியே போனவங்கள தூக்கி மீண்டும் பதவியிலே அமர்த்தினார் அந்த அரசர். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு நான் உண்மையாக என்னையே முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேனா, அதுதான்